விடுமுறை தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை பின்னணியில் கடலில் இருந்து சூரியன் உதிக்கும் காட்சியை அவர்கள் கண்டு ரசித்தனர். மேலும் கடலில் இறங்கி நீராடியும் மகிழ்ந்தனர். சென்னை கூவம் ஆற்றங்கரையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இளைஞர் அடித்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரியவந்திருக்கிறது. உயிரிழந்த நபர் திருப்பதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசுலு என்பது தெரியவந்துள்ள நிலையில் கொலையில் தொடர்புடைய ஜனசேனா கட்சியின் பெண் நிர்வாகி விருதா உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காளஹஸ்தி தொகுதியைச் சேர்ந்த ஜனசேனா கட்சி நிர்வாகி விருதா வீட்டின் படுக்கை அறையில் உடை மாற்றும் போது எடுக்கப்பட்ட வீடியோ ஸ்ரீனிவாசுலுவின் மொபைல் போனில் பதிவாகியுள்ளது தெரியவந்தது. இதுகுறித்து பேசிய சென்னை காவல் ஆணையர் அருண் கைது செய்யப்பட்டுள்ள ஜனசேனா கட்சி நிர்வாகிகளிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகையில் ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவத்தில் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி உறவினர்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது வீட்டருகே மது அருந்திய இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டதை வீடியோ எடுத்ததால் அவரை கல்லால் தாக்கி கொலை செய்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர் முற்றுகையிட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை பெற்ற பெண் உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வாளையாத்துப்பட்டியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி என்பவருக்கு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்த பிறகு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். மருத்துவர்களின் அலட்சியத்தால் ஜெயலட்சுமி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இலங்கை கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் இன்றி கடலில் மீன்பிடிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேதாரண்ய மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்கொள்ளையர்களால் கடலில் அதிக தூரம் செல்லாமல் கரைப்பகுதியிலேயே மீன்பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என ஆறுகாட்டுத்துறை மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் பேரளத்தில் காவல் ஆய்வாளர் மீது புகார் தெரிவித்த நபர் தற்கொலை செய்த நிலையில் அவரது உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பூங்காவூரைச் சேர்ந்த சிங்காரவேலு தலையூரைச் சேர்ந்த சுப்பிரமணியம் இடையே கடன் பிரச்சினை இருந்துள்ளது. இதனிடையே தன்னை தாக்கியதாக சுப்பிரமணியம் தரப்பு மீது பேரளம் காவல் நிலையத்தில் சிங்காரவேலு புகார் அளித்துள்ளார். புகாரை வாபஸ் வாங்குமாறு பேரளம் காவல் ஆய்வாளர் மிரட்டியதாக கூறி தீக்குளித்த சிங்காரவேலு மருத்துவமனையில் உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் கத்திரிக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ 7 முதல் 8 ரூபாய்க்கு விற்ற கத்திரிக்காய் தற்போது கிலோ 35 முதல் 40 ரூபாய்க்கு ஏலம் போகிறது. வேர்ப்புழு தாக்குதலால் வரத்து குறைவும் முகூர்த்த நாட்கள் காரணமாக தேவையும் அதிகரித்துள்ளதே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் கூறுகின்றனர். தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் குடோனில் கூலிங் சீட் அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். ஏணியை எடுத்துச் செல்லும் போது மின்கம்பியில் உரசியதில் மின்சாரம் பாய்ந்து முத்துசிவா என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். 3 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூரிலிருந்து ஆந்திராவிற்கு மாம்பழம் ஏற்றிச் சென்ற லாரி ஓட்டுநர் வீடு திரும்பாதது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஓட்டுநரின் மனைவி கொட்டும் மழையில் போராட்டம் நடத்தினார். தலக்காஞ்சேரியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் மோகன் என்பவர் தனது மனைவி ஷாமினியை செல்போனில் அழைத்து தன்னை சிலர் பணம் கேட்டு மிரட்டுவதாக கூறியுள்ளார். பின்னர் அவரது செல்போன் அணைக்கப்பட்டது. அவரை கண்டுபிடித்து தரக்கோரி நெடுஞ்சாலையில் கொட்டும் மழையில் படுத்து ஷாமினி கதறினார். அவரை சமாதானப்படுத்திய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெல்லியாளம் நகராட்சியில் ஆமைக்குளம் புளியம்பாறை இடையே 6 அடி அகல கான்கிரீட் பாலம் அமைக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். வனத்துறை சார்பில் 4 அடி அகலத்தில் இரும்பு பாலம் அமைக்க முற்பட்டதால் இந்த போராட்டம் நடைபெற்றது. காலை முதல் இரவு வரை போராட்டம் நீடித்த நிலையில் வன அலுவலர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் வரை பாலம் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது.
காரணமே இல்லாமல் கணவரிடமிருந்து பிரிந்து வாழும் மனைவி ஜீவனாம்சம் பெற தகுதியற்றவர் என அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு விபுல் அகர்வால் என்பவர் தனது மனைவி காரணம் இன்றி தன்னை பிரிந்து சென்று வாழ்வதாகவும் மனைவிக்கு மாதம் 5000 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்ற மீரட் குடும்பநல நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரியும் அலகாபாத் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காரணமின்றி பிரிந்து வாழும் மனைவி ஜீவனாம்சம் பெற உரிமையற்றவர் என்று கூறி தீர்ப்பளித்துள்ளது. கொல்கத்தா IIM கல்வி நிறுவன மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சக மாணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தனக்கு பாலியல் வன்கொடுமை இழைக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மாணவி ஹர்தேவ்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதன்படி வழக்கு பதிவு செய்த போலீசார் பரமானந்த் ஜெயின் என்ற மாணவரை கைது செய்தனர். அவரை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. ஆனால் பாலியல் வன்கொடுமை நிகழவில்லை என்று பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேவா விமான நிலையத்தில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. உடான் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக 498 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர் மழையால் விமான நிலைய எல்லைச் சுவரின் ஒரு பகுதி நள்ளிரவில் இடிந்து விழுந்தது. விமான நிலைய கட்டுமான பணி தொடங்கியதிலிருந்து அதன் தரம் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பாட்னாவில் உள்ள மாநில எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வீட்டில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் 6 மணி நேரம் நீண்ட ஆலோசனை மேற்கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக கூறினார். பீகாரில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். பீகாரில் காட்டு ராஜ்யம் நடப்பது குறித்து பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கும் சிராக் பாஸ்வான் டெல்லிக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தூக்கு பாலம் வழியாக அடுத்தடுத்து கப்பல்கள் கடந்து சென்றதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கடந்த 51 நாட்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் இருந்து வந்த நிலையில் பாம்பன் துறைமுக அதிகாரிகள் அனுமதியுடன் மீண்டும் திறக்கப்பட்டு சிறிய ரக கப்பல்கள் சென்றன. இதனை பாம்பன் பாலத்திலிருந்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் உள்ள 400 ஆண்டுகள் பழமையான காடாப்பிள்ளை ஐயனார் மற்றும் வல்லநாட்டு கருப்பர் கோயிலில் ஆனி மாத பிறவி எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பிறவிகள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டு பிறவி பொட்டலில் இருந்து ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விக்கிரவாண்டி அருகே மதுபோதையில் மனைவி, தாய் உள்ளிட்ட 3 பேரை ஏர்கன் மூலம் சுட்ட நபரை கிராம மக்கள் மரத்தில் கட்டி வைத்து அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் வாக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த தென்னரசு அதிகாலையிலேயே மது குடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று தாய் மற்றும் மனைவியுடன் சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த தென்னரசு ஆன்லைனில் வாங்கி வைத்திருந்த ஏர்கன்னால் தாய் மற்றும் மனைவியை சுட்டுள்ளார். அவரை தடுக்க வந்த சித்தப்பாவின் மகனான கார்த்தி என்பவரையும் தென்னரசு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். தொடர்ந்து தென்னரசுவை பிடித்த கிராம மக்கள் மரத்தில் கட்டி வைத்து அடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதில் படுகாயமடைந்த கார்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சென்னையில் குக்கர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். திருவொற்றியூர் சரவணன் நகர் பகுதியில் வசித்து வந்த ராஜலட்சுமி என்பவர் தனது வீட்டில் சமையல் செய்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக குக்கர் வெடித்ததில் ராஜலட்சுமி படுகாயமடைந்தார். உடனே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஹரியானாவில் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவை சுட்டுக் கொன்ற தந்தை தீபக் தாம் தூக்கிலிடப்படும் வகையில் FIR-ஐ எழுதுமாறு காவலர்களிடம் கோரியுள்ளார். குர்கான் நகரில் குடும்பத்தினருடன் வசித்த டென்னிஸ் வீராங்கனையான ராதிகா யாதவ் அவரது தந்தையான தீபக்கால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். தீபக் கைது செய்யப்பட்ட நிலையில் தாம் தூக்கிலிடப்படும் வகையில் FIR-ஐ எழுதுமாறு காவலர்களிடம் தீபக் கூறியதாக ராதிகாவின் சகோதரர் கூறியுள்ளார்.
ஜம்மு காஷ்மீரில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு முதல் முறையாக உலர் ஏரியில் தாமரை மலர்கள் மலர்ந்து உள்ளன. 1992 ஏற்பட்ட பெருவெள்ளம் உலர் ஏரியின் வளமான சுற்றுச்சூழல் அமைப்பை அளித்ததை தொடர்ந்து ஆசியாவின் 2வது பெரிய நன்னீர் ஏரியான உலர் ஏரியில் தற்போதுதான் தாமரை மலர்ந்துள்ளது. 200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஏரியில் இளஞ்சிவப்பு நிறத்தில் மலர்ந்துள்ள தாமரை மலர்கள் அப்பகுதி மக்களுக்கு மலரும் நினைவலைகளை கொடுத்துள்ளது. எம்பி ஆனால் 60 முதல் 70 நாட்கள் மட்டும் பாராளுமன்றத்திற்கு வந்தால் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் நினைத்ததை விட வேலை அதிகமாக இருக்கிறது என்று நடிகை கங்கனா ரனாவத் கவலையுடன் கூறியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி தொகுதி எம்பியான அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், வருடத்தில் 70 நாட்கள் தான் எம்பி வேலை இருக்கும், மற்ற நாட்களில் நீங்கள் வேறு வேலைகளை பார்க்கலாம் என்று சிலர் வாக்களித்திருந்ததாகவும், ஆனால் வருடம் முழுக்கவே வேலை இருப்பதாகவும் அவர் வருத்தத்துடன் கூறியுள்ளார். நடிகை சோகா அலிகான் வெற்றிகரமான திருமண வாழ்க்கை குறித்து தனது தாயும் பழம்பெரும் பாலிவுட் நடிகையுமான ஷர்மிளா தாக்கூர் கூறிய அறிவுரையை பகிர்ந்துள்ளார். 60 ஆண்டுகளுக்கு மேல் இந்தி மற்றும் மராத்தி திரைப்படங்களில் நடித்து வருபவர் ஷர்மிளா தாக்கூர் கிரிக்கெட் வீரர் மன்சூர் அலிகான் பட்டோடியை மணமுடித்த பிறகும் நடிப்பை கைவிடவில்லை. இவர் பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆண்கள் செயல்பட வேண்டும், ஆண்களின் ஈகோவை தூண்டும் விதமாக பெண்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று மகளும் நடிகையுமான சோகா அலிகானுக்கு அட்வைஸ் செய்தார். பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் ரயில் நிலையங்களில் காத்திருக்கும் பயணிகளுக்கு சாலை மார்க்கமாக பயணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் பாலவிற்றுவில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், முதல்ல எப்போ உங்களுக்கு தகவல் வந்தது? தற்போது பொதுமக்களை எப்படி இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்திட்டு இருக்கீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காலையில் அந்த செய்தி வந்த உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்து உடனே அந்த இடத்துக்கு போய் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் அங்கிருந்து வருவதற்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கின்ற ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அனைத்து தீயணைப்பு துறைக்கும் அதுபட்டு மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் அவரும் இங்கே வந்துட்டார், நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு விபத்து தடுக்கப்பட்டது. ஏற்கனவே 52 வேகன் இருக்கு. ஒரு வேகன் வந்து 54 டன் ஒரு வேகன் மட்டும், அது ஃபுல்லாக வந்து டீசல் ஜோலாப்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அவைகள்லாம் இந்த இதெல்லாம் பிரிக்கப்பட்டு எல்லா வண்டியும் பிரிச்சிட்டோம். 4 வண்டி வெஹிக்கிள்ஸ் மட்டும் எரிஞ்சிருச்சு. 4 வேகன் எரிஞ்சிருச்சு. அதோட சேர்ந்து இன்னொரு வேகன் எரிஞ்சிருச்சு. அதனுடைய கரும்புகை தான் இன்னைக்கு வந்து சூழ்ந்து கொண்டு அதில் மேதத்தோட போயிட்டு இருக்கு. இப்படியேப்பட்ட சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுபோல கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் தீயணைப்புத்துறை எல்லாம் ஒன்றாக இணைந்து இதை கட்டுக்கோப்பு கொண்டு வந்திருக்கிறோம். சுற்றியுள்ள பகுதியில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க? அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க? அவங்களுக்கு உணவு உள்ளிட்டவை எப்படி வசதி செய்து கொடுக்கப்படுகிறது? ஒட்டர் காலனி பக்கத்தில் தான் நடந்திருக்கு. அதனால ஒட்டர் காலனி இருக்க அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பக்கத்தில் இருக்கின்ற நம்ம சமூக கூடத்தில் தங்க வச்சிருக்கோம். பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஆங்காங்கே அரக்கோணத்தில் இருக்கிறாங்க, ஜோலார்பேட்டையில் இருக்கிறாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பயணிகள் கூட்டம் அதிகமா இருக்கா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அவங்கள வந்து ரயில் இன்னைக்கு வந்து நிறைய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அவங்கள வந்து மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது வசதி செஞ்சிருக்கீங்களா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணிகள் மாண்புமிகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதனுடைய போக்குவரத்து துறையும் சரியான முறையில் செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய பயணியர்கள் வந்து தரைமார்க்கமாக ரோடு வழியாக அவங்களுக்கு சென்றடைய அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்படும். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு ஆங்காங்கே இப்போ இந்த செவ்வாப்பேட்டை அந்த திருவள்ளூர் டவுன்ல இருந்து அங்கிருந்து போவதற்கு எப்படி அதேபோல இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் வந்து நம்ம அங்கிருந்து இப்படி எல்லாரையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு போக்குவரத்து வசதிகள் சரியான முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்டால் இனி குண்டர் சட்டம் பாயும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அமர்வில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதி நிறுவன மோசடிகள் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. பல்லாயிரம் கோடி மோசடியில் ஈடுபட்ட நிறுவனங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க சட்ட திருத்தங்கள் மற்றும் அரசாணைகள் வெளியிடப்பட்டதா தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நீதிபதி புழேந்தி அமர்வில் தெரிவித்தார். இனி நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை 30 நாட்களில் விற்பனை செய்து பணத்தை நீதிமன்றத்தில் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரணம் வழங்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கையை நீதிபதி புகழேந்தி பாராட்டி வழக்கை ஒத்திவைத்தார்.